காத்தவராயன் வரலாறு தெரியுமா? கிராமிய காவல் தெய்வ வழிபாட்டின் முக்கிய கதையாகும். பார்வதியின் சாபத்தால் பூலோகத்தில் பிறந்து ஆரியமாலை என்ற பெண்ணை காதலித்து கழுவேற்றப்பட்டு பின்னர் மாரியம்மனால் உயிர்ப்பிக்கப்பட்டு காவல் தெய்வமாக வணங்கப்படும் காத்தவராயனின் கதையை மாரியம்மன் அம்மை நோய் தடுக்கும் புராண பின்னணியுடன் இணையாக கொண்டாடுவது வழக்கம். சாம்பான் மகனான பரிமள சாம்பான் பிராமண பெண்ணான ஆரியமாலாவை காதலித்து கடத்தி சென்றமைக்காக அக்கால தர்மப்படி காத்தவராயன் கழுவேற்றம் எனும் தண்டனையை பெற்றான். காத்தவராயன் கழுவேற்றப்பட்டதால் கழுமரமே காத்தவராயனாக வழிபடப்படுகிறது. கழுவேற்றத்திற்கு பிறகு காத்தவராயனுக்கு கழுவன், கழுவுடையான் என்ற பெயர்களும் வழங்கப்படுகின்றன. காத்தவராயன் அரசின் நாடுகாவல் காக்கும் அதிகாரியான பெரிய சாம்பான் சேப்பிலக்காத்தான், சங்கப்ப தேவி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். அவர்கள் பரிமளம் என்று பெயரிடப்படுகின்றன. காவல் காத்தான், ஊர்காத்தான், எல்லை காத்தான், கண்மாய் காத்தான், ஏரி காத்தான், நெல்களம் காத்தான் என காவல் காக்கும் சாம்பன் குல மரபு வழி தொழிலை கொண்ட குடும்பத்தில் பிறந்தார் என்பதால் பிற்காலத்தில் காத்தவராயன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. சிவபெருமான் சாபத்தின்படி காத்தவராயன் கழுவேறுவதையும் பின்பு சிவபெருமான் கழுமரத்தில் இருந்து காத்தவராயனை காப்பதையும் சித்தரிக்கும் விதமாக ஆடி மாதத்தில் காத்தவராய கழுவேற்று விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. சில அம்மன் கோவில்களில் தனி சன்னதி உள்ளது. காமாட்சி அம்மனை, மழைமாரி அம்மனை குலதெய்வமாக கொண்டவர்கள் காத்தவராயனை உடன் தெய்வமாக வணங்குகிறார்கள். நிறைய கிராமங்களில் கோவில் கட்டி வழிபடுகிறார்கள். அம்மன் வீதி விழாவின் போது காவல் தெய்வமான காத்தவராயன் முன்பு செல்ல பின்னர் அம்மன் வீதி விழா நடைபெறுவது வழக்கம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது கோவில் விழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க.